அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? வலைக்கும் சலாம் மிஸ். ஓகே ஓகே. நாங்க லாஸ்டா அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனாஃபத்துல இருந்து வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நாங்க லாஸ்டா ஜனாஃபத்துல இருந்து சுத்தம் பெறுவோம்னு சொல்ற அந்த யூனிட்டை தான் படிச்சோம். ஏன்னா அதாவது சிறு தொடக்க பெருந்தொடக்க நிலைமை, முக்கியமா பெருந்தொடக்க நிலைய அடைந்த முஹ்மீன் எப்படி அவங்கள சுத்தம் செஞ்சு கொள்றது, ஓகே, அந்த கடமையான குளிப்பை வந்து எப்படி நிறைவேற்றணும், இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து படிச்சோம். ஓகே, அதோட நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஜம்மு சம்பந்தமாக, ஓகே, கஸ்ட் ஜம்மு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி இருந்தேன். கொஞ்சம் குறிப்பிட்டு படிக்க போற டீச்சர் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது இந்த டீச்சர். கஸ்ரு கிளியர் இல்ல. ஜம்மு, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நீங்க பார்க்க பேசுறது விட்டு போறோம். விட்டு கேக்கு. ஓகே, சொல்லுங்க பாப்போம். எந்த கடமையில, எந்த கடமை? டீச்சர் டீச்சர் அஸ்ஸலாமு நீங்க அலைக்கும். பேசுறது கேக்கல. டீச்சர் எஸ் டீச்சர், நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு தான் கேக்குது. விட்டு விட்டு வருது டீச்சர். கிளியர் இல்ல. ஓகே, நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா? நோ டீச்சர், விட்டு விட்டு கேக்கு. இப்ப எப்படி? ஓகே ஓகே, இடையில அப்படி விட்டு விட்டு கேட்டு சொன்னா சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆகிடுது. ஓகே, என்னன்னு சொன்னால் இந்த கஸ்ரு வல் ஜம்உன்னு சொல்றது எந்த கடமையில வழங்கப்பட்ட சலுகை? தொழுகை. தொழுகை. ஓகே, குட். தொழுகை. ஏன்னா தொழுகையில வழங்கப்பட்ட சலுகை தான் இந்த கஸ்ரு வல் ஜம்உன்னு சொல்லுவோம். கஸ்ருன்னு சொன்னால் என்ன பொருள், ஜம்உன்னு சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? ஜாமா சேர்த்து தொழுதல். ஓகே, குட். கஸ்ரு? சுருக்கி தொழுக. கஸ்ருன்னு சொன்னா ஓகே, குட். சுருக்கி தொழுதல். ஓகே, அப்ப இந்த கஸ்ரு வல் ஜம்உன்னு சொல்றது வந்து எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் செய்ய இயலுமா, இல்லைன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி சில நிபந்தனைகள் இருக்குதா புள்ள? நிபந்தனைகள் இருக்குது டீச்சர். அந்தந்த ஆஹ் நேரத்துலதான் நம்ம கடமையை நிறைவேற்றணும். ஓகே, குட். சில நிபந்தனைகள் இருக்குது, அந்தந்த நேரத்துல நாங்க அந்த கடமைகளை வந்து நிறைவேற்றணும். முக்கியமா என்னன்னு சொன்னால் இந்த கஸ்ருவல் ஜாமு செய்யறது வந்து இந்த பிரயாணங்களின் போது, ஓகே, அதிகமா பிரயாணங்களின் போதுதான் இந்த கஸ்ருவல் ஜாமு வந்து மேற்கொள்வாங்க. ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸும் இது சம்பந்தமா சொல்லியிருந்தேன். அதே நேரம் லாஸ்ட் கிளாஸ் அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். ஓகே, இந்த கஸ்ருவல் ஜாமு, இந்த கஸ்ரு செய்யறது, இந்த ஜாமு செய்யறது நீங்க உங்களோட வாழ்க்கையில மேற்கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி. ஓகே, அப்ப எல்லாரும் சொன்னாங்க இன்னும் சுருகி செய்து தொழுகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்லி. அப்ப அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துலதான் நாங்க என்ன செய்வோம், இந்த சுருக்கி தொழுகிறது, செய்து தொழுகிற இந்த கடமையை வந்து நாங்க நிறைவேற்றுவோம். என்ன சொன்னா இப்ப எங்களோட இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரையில தொழுகைன்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையாக காணப்படுது. ஏன்னா அப்ப நாங்க எந்த ஒரு காரணம் காட்டியும் எங்களுக்கு தொழுகையை வந்து விடையலாம்.
இப்ப வுளு செய்யறதுக்கு எங்களுக்கு நீர் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தொழுகையை விட இயலாம் விளங்கிச்சா. ஏன்னா எங்களுக்கு தயமும்னு சொல்ற ஒரு விஷயம் காணப்படுது. அப்ப நாங்க தயமும் செஞ்சு என்ன செய்யணும், அந்த தொழுகையை வந்து நிறைவேற்ற வேணும். அப்ப இப்படி எங்களோட தொழுகையை வந்து எக்காரணமும் எங்களுக்கு காட்டி விடுறதுக்கு இயலாம் விளங்கிச்சா. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக தான் இது காணப்படுது. அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி கஸ்ரு செய்யறது, இந்த ஜம்உ செய்யற இந்த சலுகையை வந்து எங்களுக்கு தாரான். நீங்க பிரயாணங்கள் எல்லாம் போற நேரம் உங்களுக்கு தொழுகிறதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா இப்படி சுருக்கி தொழுங்க, சேர்த்து தொழுங்கன்னு சொல்லி அதுக்கும் சில நிபந்தனைகள் காணப்படுது இப்படி தொழணும் எல்லாம். ஓகே, அப்ப அந்த விஷயத்த வந்து அல்லாஹ் தாலா எங்களுக்கு வந்து அந்த ஒரு சலுகையை வந்து தந்திருக்கிறார். அப்ப எங்களை இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரையில எங்க இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு இலகுவான மார்க்கம். எல்லா விஷயத்திலுமே இலகுத்தன்மையை கடைபிடிக்கிற ஒரு மார்க்கமாக தான் எங்களோட மார்க்கம் வந்து காணப்படுது. இப்ப இதுல நாங்க முதலாவது சேர்த்து தொழுதல் ஜம்உ செய்யறது சம்பந்தமாக தான் நாங்க முதலாவது பார்க்க போறோம். ஓகே, ஜம்உ. இப்ப ஜம்உன்னு சொன்னால் சேர்த்து தொழுதல் தானே. இப்ப இதுல குறிப்பா ஃபர்லான தொழுகைகள் ஐவேளை காணப்படுது. ஆனா சுபஹில இருந்து இஷா வரைக்கும் தான் ஃபர்லான தொழுகைகளா காணப்படுது. அப்ப இந்த ஐவேளை தொழுகையில எங்களுக்கு ஒரு தொழுகைய வந்து ஜம்உம் செய்யலாம் கஸ்ரும் செய்யலாம். அது என்ன தொழுகை? அசர் தொழுகை. ஃபஜ்ர் ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை. ஓகே, குட். அசர் தொழுகையில ஃபஜ்ர் சுபஹ் தொழுகை. சுபஹ் வந்து எங்களுக்கு இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழவும் மேலா. சுபஹ் தொழுகை ஏற்கனவே 2 ரக்காத் தானே, அதை வந்து எங்களுக்கு சுருக்கி தொழவும் மேலா. நாங்க அதை உரிய நேரத்துல அந்த 2 ரக்காத்துகளை வந்து தொழுதே ஆகணும். அப்ப அந்த சுபஹ் தொழுகையை வந்து எங்களுக்கு ஜம்மு செய்யவும் மேலா கஸ்ரு செய்யவும் மேலா. ஏனைய 4 நேர தொழுகைகளுக்கு தானே அதை வந்து எங்களுக்கு கஸ்ரு ஜம்மு வந்து செய்யலாம். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது வந்து ஜம்மு சம்பந்தமா தானே, இந்த சேர்த்து தொழுதல் சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். இப்போ உதாரணமா இப்ப ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து ஒரு முஹ்மின் வந்து பிரயாணத்துல இருக்கிறான்னு வைப்போமே. பிரயாணத்துல இருக்கிற நேரம் இப்ப அவருக்கு வந்து பகல் நேர தொழுகை அதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த லுஹர் தொழுகை அசர் தொழுகையை வந்து சேர்த்து தொழ இயலும். அதே நேரம் மஹரிப் இஷா இந்த இரவு நேர தொழுகைகள் இது ரெண்டையும் அவருக்கு வந்து சேர்த்து தொழ இயலும். இதைத்தான் நாங்க ஜம்உன்னு சொல்றோம். ஜம்உன்னு சொல்றது சேர்த்து தொழுதலை வந்து குறித்து நிக்குது. எந்த முறைகள்ல தொழுறது சொல்லுங்க டீச்சர்? அத சேர்த்து தொழுவது எந்த முறையில எப்படி தொழுறேன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே ஓகே சொன்னால் டீச்சர் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சுருக்கி தொழுறதுல வந்து பெரிய வித்தம். நாங்க அந்த தொழுகையை வந்து 2ஆ சேர்த்து தொழுறோம். ஓகே, இப்ப பேசுறது கிளியரா? டீச்சர் கிளியர். எஸ் டீச்சர், கிளியர். தானே இப்பயும் விட்டு விட்டா கேக்குது. கவரேஜ் இஷ்யூ ஆயிருக்கு. ஓகே, அப்ப நாங்க ஜம்மு செய்யறதுதான் பாக்குறோம் விளையாச்சு. இப்ப அதுல ஐநா கேட்டீங்க இது எப்படி தொழுற, இதுல வந்து பெரிய வித்தியாசமே இல்ல விளையாச்சு. சேர்த்து தொழுற சுருக்கி தொழுறன்னு சொல்லி நாங்க வளமையா தொழுகிறதுக்கு மாற்றமா தொழுகிறது இல்ல. வளமையா தொழுற அதே மெத்தட் தான் விளையாச்சு. அதே முறையை பின்பற்றிதான் நாங்க தொழுறோம். இதுல என்ன செய்யறோம், இப்ப லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுறோம். நீயத்தை மட்டும் அப்படி வச்சுக்கொள்றோம் விளையாச்சு. லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுறேன்னு சொல்லி இப்ப லுஹருடைய 4 ரக்காத்தை தொழுது முடிச்சுட்டு அசருடைய 4 ரக்காத்தை தொழலாம். இல்லைன்னு சொன்னா சேர்த்தும் சுருக்கியும் தொழலும். இப்ப லுஹர் அசர் தொழுகை வந்து எங்களுக்கு சுருக்கம் மேலும் தானே. அப்ப லுஹருக்கு 2 ரக்காத்தா எங்களுக்கு தொழுதுட்டு அசர 2 ரக்காத்தா தொழுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, மத்தபடி வேற எந்த ஒரு வித்தியாசங்களும் இதுல இல்ல. நாங்க வளமையா தொழுற அதே மெத்தட் அதே மாதிரியான ஓதல்கள் தான்.
ஓகே, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, இப்ப இதுல நாங்க பாக்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க ஜம்உ செய்யக்கூடிய தொழுகைகள் பார்த்ததுன்னு எந்தெந்த தொழுகைகள் எங்களுக்கு சேர்த்து தொலையலும்னு சொல்லி லுஹரையும் அசரையும் சேர்த்து தொலையலும், மஹ்ரிபையும் இஷாவையும் எங்களுக்கு சேர்த்து தொலையலும். ஆனால் இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஓகே, இதை நீங்க குழப்பி கொள்ள கூடாது. ஓகே, பாருங்க என்ன ரெண்டு விஷயம்னு சொன்னால், இப்ப சேர்த்து தொழுறதை எங்களுக்கு முற்படுத்தி சேர்த்து தொலையலும் அல்லது பிற்படுத்தி சேர்த்து தொலையலும். நாங்க ஜம்உ தக்தீம், ஜம்உ தஹ்கீர், ஓகே, இப்படி நாங்க அழைக்கிறோம். ஜம்உ தக்தீம், ஜம்உ தஹ்கீர்னு சொல்லி அழைக்கிறோம். ஜம்உ தக்தீம்னு சொல்றது என்னன்னு சொன்னால் முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஜம்உ தக்தீம்னு சொல்றது முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே, முற்படுத்தி சேர்த்து தொழுதல்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறார்னு வைப்போமே. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் லுஹருடைய நேரத்துல லுஹர தொழுறார். ஓகே, லுஹர தொழுதுட்டு அதோட சேர்த்து அசர தொழுறார். இப்ப அவர் என்ன செஞ்சுக்கிறார், இங்க அசர் தொழுகைய வந்து முற்படுத்திக்கிறார். அசர் தொழுகை அந்த நேரத்துல தொழாம லுஹருடைய நேரத்துல லுஹர தொழுதுட்டு அசர தொழுதிக்கிறார். விளங்கேஷா? அப்ப அசர் தொழுகை இங்க முற்படுத்தப்பட்டிக்குது, முன்கூட்டி தொழப்பட்டிக்குது. அப்ப இதனாலதான் நாங்க சொல்றோம் முற்படுத்தி சேர்த்து தொழுதல். இத விளங்கி கொண்டீங்களா? இதுல ஏதாவது குழப்பமிக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க டீச்சர் அஸ்ஸலாமு அலைக்கும். டீச்சர் நான் இப்போ தான் டீச்சர் ஜாயின் ஆகிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ டீச்சர். என்ன டீச்சர் படித்து கொடுக்குறீங்க? ஓகே, வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னு சொன்னா நாங்க இந்த கஸ்ரு ஜம்உ செய்யறது, ஓகே, இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். ஓகே, இதுல நான் ஜம்உ தொழுகை சம்பந்தமா தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்ப கொஞ்சம் முதல்ல அதை விளங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணினேன். ஓகே, அதுல முதலாவது என்னன்னு சொன்னா இப்ப ஜம்உன்னு சொன்னா சேர்த்து தொழுதல் தானே. இப்ப லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறது, மஹ்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது, இதுதான் நாங்க ஜம்உ செய்யறதுன்னு சொல்லுவோம். அப்ப இத வந்து எங்களுக்கு ரெண்டு விதமா செய்யணும். ஜம்உ தக்தீம், ஜம்உ தஹ்கீர்னு சொல்லுவோம். ஓகே, ஜம்உ தக்தீம் தஹ்கீர். தக்தீம்னு சொன்னால் என்னன்னா முற்படுத்தி சேர்த்து தொழுதல். தஹ்கீர்னு சொன்னால் பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். இப்ப அதுல நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் முற்படுத்தி சேர்த்து தொழுதல், ஜம்உ தக்தீம். இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப ஒருத்தர் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார், ஒரு நீண்ட தூர பயணம். இப்ப அவர் என்ன செய்யறாரு, இப்ப லுஹருடைய நேரத்துல, இப்ப லுஹருடைய நேரம் தெரியுதுன்னா அப்ப லுஹருடைய நேரத்துல அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பள்ளிவாசல போய் லுஹர தொழுகிறார். ஓகே, லுஹர தொழுதுட்டு லுஹர் தொழுத உடனே அசரையும் தொழுகிறார். ஏன்னா லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறார். அப்ப அசரையும் தொழுகிறார். அப்ப இந்த இடத்துல அசர் தொழுகை வந்து முற்படுத்தப்பட்டிக்குது. ஏன்னா அசர் வந்து அந்த நேரத்துல தொழாம லுஹருடைய நேரத்துல தொழுதிக்கிறார். அப்ப இங்க என்ன நடந்துக்குது, முற்படுத்தி சேர்த்து தொழப்பட்டிக்குது. விளங்கிச்சு? இப்ப உதாரணமா இப்ப மஹ்ரிப் தொழுகை இருக்குமே, ஒருத்தர் வந்து மஹ்ரிப் தொழுகிறாரு, மஹ்ரிப தொழுதுட்டு அதை தொடர்ந்து இஷாவையும் சேர்த்து தொழுகிறார். விளங்கிச்சா? மஹ்ரிப தொழுதுட்டு அதை தொடர்ந்து இஷாவையும் சேர்த்து தொழுகிறார். அப்ப இஷாவுடைய நேரத்துல இஷாவை தொழாம மஹ்ரிபுடைய நேரத்துல சேர்த்து தொழுது இருக்கிறார். விளங்கிச்சு? இப்ப அதனாலதான் நாங்க சொல்றோம் முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஏன்னா இப்ப பாருங்க, லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிற நேரம் அசருடைய நேரத்துல அசர தொழாம லுஹருடைய நேரத்துல தொழுதிக்கிறார். அப்ப முன்கூட்டி தொழுதிக்கிறார். அதே மாதிரி மஹ்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிற நேரம் இஷாவுடைய நேரத்துல தொழாம மஹ்ரிபுடைய நேரத்துல மஹ்ரிப தொழுதுட்டு தொழுகிறது. அப்ப என்ன நடந்துக்குது, இஷா தொழுகை வந்து முற்படுத்தப்பட்டிக்குது, முன்கூட்டி தொழப்பட்டிக்குது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் முற்படுத்தி சேர்த்து தொழுதல், ஜம்உ தக்தீம். ஓகே, ஜம்உ தக்தீம்னு சொல்லுவோம், முற்படுத்தி சேர்த்து தொழுதல். இத நீங்க விளங்கி கொண்டீங்களா? ஓகே ஓகே, இதுல வந்து சிம்பிளான விஷயங்கள் தான் சேர்த்து தொழுகிறது. ஓகே, வளமையா எப்படி நாங்க சேர்த்து தொழுவோம், லுஹரையும் அசரையும் தான் சேர்த்து தொழுவோம். லுஹரையும் மஹ்ரிபையும் எங்களுக்கு சேர்த்து தொலையலாம் தானே, லுஹரையும் அசரையும் மட்டும் தான் சேர்த்து தொலையலும். அதே நேரம் மஹ்ரிபையும் இஷாவையும் தான் நீங்க சேர்த்து தொலையலும். அப்ப இதுல முற்படுத்தல் எங்க நடந்துக்குன்னு சொன்னால் இப்ப லுஹர் அசர் சேர்த்து தொழுகிற நேரம் அசர் வந்து முற்படுத்தப்பட்டிக்குது. விளங்கிச்சு? அதே நேரம் இஷா தொழுகை முற்படுத்தப்பட்டிக்குது. ஓகே, இவ்வளவு தான் விடயம். இது வந்து முற்படுத்தி சேர்த்து தொழுதல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே நேரம் ஜம்உ தஹ்கீர்னு சொல்றது பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். இப்போ உதாரணமா இப்போ ஒருத்தர் வந்து பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஒரு நீண்ட தூர பிரயாணம். இப்ப அவருக்கு வந்து லுஹருடைய நேரத்துல லுஹரை வந்து தொழுது கொள்ளையலாம். லுஹரை தொழுது கொள்ளையலாம். அப்ப ஃபர்ஸ்டாவே அவர் மனசார நியத்து வச்சுடுவானு, இப்படி லுஹரை மசரம் சேர்த்து தொழுகிற, பிற்படுத்தி தொழுகிறதா அல்லது முற்படுத்தி தொழுகிறதான்னு சொல்லி நியத்தை வந்து அந்த நேரத்துல வச்சுக்கொள்ளணும். ஓகே, அது சம்பந்தமா நான் விளம்பரப்படுத்துவேன். அப்ப இவர் என்ன செய்யறாரு,
லுஹருடைய நேரத்துல லுஹர தொழிலா தானே. அப்ப அசருடைய நேரத்துல என்ன செய்யறாரு, லுஹர தொழுதுட்டு அசர தொழுறாரு. விளங்கிச்சு. அப்ப இங்க என்ன நடந்துக்குது, இப்ப லுஹர் தொழுகை அசர் தொழுகை. இப்ப அவர் அசருடைய தொழுகை நேரத்துலதான் லுஹர தொழுதுட்டு அசர தொழுகிறாரு. அப்ப இங்க என்ன நடந்துக்குன்னு சொன்னா பிற்படுத்தப்பட்டு இது லுஹர் வந்து அந்த ஓகே குட். லுஹர் வந்து அந்த தொழுகை நேரத்துல தொழப்படாம அசருடைய நேரத்துல தொழப்பட்டிக்குது. விளங்கிச்சா. அதே மாதிரி மஹ்ரிப் இஷா, மஹ்ரிபையும் இஷாவையும் எடுத்துக்கொண்டால் இப்ப ஒருத்தருக்கு மஹ்ரிப் தொழுது கொள்ளையில அந்த டைம்ல இப்ப இவர் சேர்த்து தொழ போறாரு. என்ன செய்யறாரு, மஹ்ரிப வந்து இஷாவுடைய நேரத்துல சேர்த்து தொழுகிறார். அப்ப அவர் என்ன செய்வார், ஃபர்ஸ்ட்டுக்கு மஹ்ரிப தொழுதுடுத்தார் இஷாவை தொழுவார். ஃபர்ஸ்ட் எந்த தொழுகை இருக்குதோ அதை தொழுதுடுத்தார் அடுத்த தொழுகையை தொழணும். விளங்கிச்சா. இதுதான் பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஏலும் ஓகே ஏலும் அதுக்குன்னு சொல்லி அதான் சொன்னேன், சில நிபந்தனைகள் இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப இது வந்து குறிப்பா இந்த ஜம்மு கஸ்ரு வந்து எங்களுக்கு நினைச்ச மாதிரி வேண்டிய நேரத்துல செய்யலாம். விளங்கிச்சா. மிக முக்கியமா இந்த பிரயாணங்கள், அதுவும் நீண்ட தூர பிரயாணமா ஈக்கணும். இப்ப நாங்க எங்களோட வீட்டுல டவுனுக்கு போற நேரம் எங்களுக்கு இப்படி ஜம்மு கஸ்ரு எல்லாம் செய்யலாம். கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணமா அது ஈக்கணும் அப்படின்னு நிபந்தனைகள் இருக்குது. அப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னால், இப்ப லுஹருடைய தொழுகை ஓகே. இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப ஜம்மு தஹ்கீர பாப்போமே, பிற்படுத்தி தொழுகிறத பாப்போமே. ஓகே. இப்ப லுஹருடைய நேரத்துல எனக்கு லுஹர் தொழுது கொள்ளையில, ஆனா நான் என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயமா அசருக்கு பாங்கு சொல்றதுக்கு ஓகே அந்த லுஹருடைய நேரத்திலே நான் மனசுல நீயத்து வச்சுக்கொள்ளணும், நான் அசருடைய நேரத்துல லுஹரையும் அசரையும் பிற்படுத்தி சேர்த்து தொழ போறேன். ஓகே. இப்படி ஒரு நீயத்தை நாங்க மனசுல வச்சிடணும், அது முக்கியம். நீயத்தை வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும், அசருடைய நேரத்துல ஃபர்ஸ்டா லுஹர தொழுதுட்டு அசர தொலையிடும், பிற்படுத்தி சேர்த்து தொலையிடும். அதே நேரம் முற்படுத்தி சேர்த்து தொழுகிறதுக்கு தானே இப்ப லுஹருடைய நேரத்துல அசர தொழுகிறது. அப்ப அதுக்கும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த லுஹருடைய நேரத்துல நாங்க தொழுகிறதுக்கு முன்னால மனசுல ஒரு நீயத்தை வைக்கணும், லுஹரை மசரையும் நான் இப்படி முற்படுத்தி சேர்த்து தொழ போறேன். ஓகே. இப்படி ஒரு மனதுல நான் அந்த நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நீயத்தை வைத்து நான் அந்த தொழுகைய அந்த நேரத்துல எங்களுக்கு நிறைவேற்றலாம். டீச்சர் இப்படி சேர்த்து தொழும்போது லுஹரும் அசரையும் லுஹரோடு அசரை முற்படுத்தி தொழும்போது லுஹர் 2 ரக்காத் தொழுவி சலாம் கொடுத்த பிறகு டீச்சர் அசர் 2 ரக்காத் தொழுவி சலாம் கொடுக்கணும், இல்ல ரெண்டையும் சேர்த்து தொழணும்? இல்ல சலாம் கொடுக்கணும், அந்த தொழுகை முடிச்சிடணும். தொழுகை முடிச்சுட்டு தான் அடுத்த தொழுகை. ஓகேவா. சலாம் கொடுக்கணும், தொழுகை முடிக்கணும். இப்ப உதாரணமா இப்ப பாருங்க புலர், இப்ப நான் வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணம் கொண்டு போறேன். ஓகே. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா லுஹருடைய நேரத்துல அசரையும் சேர்த்து தொழுத எனக்கு லேசி தானே. அப்ப அதனால நான் இப்ப லுஹருடைய நேரத்துல அசரையும் சேர்த்து தொழ போறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், லுஹருடைய 4 ரக்காத்துல தொழுறேன். ஓகே. தொழுதுட்டு அதோட அசருடைய 4 ரக்காத் தொழுது. இந்த மெத்தட்லயும் எங்களுக்கு தொலையிலும் இல்லைன்னு சொன்னால் நான் நீயத்தை வச்சுக்கிறேன், இந்த லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுறதோடு சுருக்கி தொழுறேன்னு சொல்லி ஒரு நீயத்தை வச்சுக்கிறேன்னு வைப்போமே. அப்ப நான் என்ன செய்யலாம், லுஹருடைய நேரத்துல வந்து லுஹருட 2 ரக்காத்தை தொழுதுட்டு அசருட 2 ரக்காத்தை தொழிலும். 4 ரக்காத்தை 2ஆ சுருக்கி தொலையிலும். அப்படி நான் 2ஐயும் சேர்த்து தொழுகிறேன். இப்படியான விஷயத்தை எங்களுக்கு மேற்கொள்ளிடும். அப்ப இதுல கேட்டீங்க சலாம் கொடுத்துட்டு அடுத்த தொழுகைன்னு சொன்னால் இப்ப லுஹர் தொழுகை முடிக்கணும், முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு தான் அடுத்த தொழுகைக்கு தக்பீரை காட்டிட்டு நாங்க தொழணும். ஓகேவா. விளங்கிச்சா. ஓகே. அப்ப இத வந்து எங்களுக்கு விருப்பமான நேரத்துல எல்லாம் இப்படி ஜம்மு கஸ்ரு எல்லாம் எங்களுக்கு செய்யலாம். முக்கியமா இந்த சில நிபந்தனைகள் தானே, அந்த நிபந்தனைகள் அடிப்படையில தான் நாங்க அதை மேற்கொள்ளணும். அது சம்பந்தமா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். இப்ப நீங்க ஜம்மு தொழுகை சம்பந்தமா விளங்கி கொண்டீங்களா? ஜம்மு தொழுகையில 2 வகைகள், முற்படுத்தி தொழுகிறதையும் பிற்படுத்தி தொழுகிறதையும் விளங்கியது டீச்சர். ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது கஸ்ரு. ஓகே. கஸ்ரு சுருக்கி தொழுதல், இது சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். கஸ்ரு தொழுகிறதுன்னு சொன்னால் என்ன, சுருக்குதல்னு சொன்னால் இப்ப 4 ரக்காத் ஈக்கக்கூடிய தொழுகை 2 ரக்காத்தா தொழுகிறதா சுருக்குதல். ஏன்னா 4 ரக்காத் ஈக்கக்கூடியதை 2 ரக்காத். ஆனா இதுல வந்து எங்களுக்கு ஃபஜ்ரு தொழுகை சுபஹு தொழுகையை வந்து சுருக்கவும் மேலா சேர்க்கவும் மேலா. விளையாத அந்த நேரத்துல சுபகுடைய நேரத்துல அந்த டைம்ல நாங்க அந்த 2 ரக்காத தொழுதுதான் ஆகணும். அதுல வேற எந்த ஒரு சட்ட விதியும் இல்லை. ஆனால் இப்ப லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மஹ்ரிப், இஷா இப்படி 4 நேர தொழுகைகள் தானே. இதுல வந்து எங்களுக்கு ஓகே இப்ப லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா. இப்ப இதுல லுஹர் தொழுகை வந்து 4 ரக்காத், அது எங்களுக்கு 2 ரக்காத்தா சுருக்க இயலும். அசர் தொழுகை 4 ரக்காத், 2 ரக்காத்தை எங்களுக்கு கஸ்ரு செய்ய இயலும். மஹ்ரிப் தொழுகை வந்து 3 ரக்காத், எங்களுக்கு இதை சுருக்கி தொலை ஏழுமா ஏலாதா?
குட். ஏலா நாங்க கட்டாயமா மஹ்ரிப் வந்து 3 ரக்காத் தொழுதுதான் ஆகணும். அந்த ஒரு சட்ட விதி காணப்படுது. விளங்கிச்சா? மஹ்ரிபை எங்களுக்கு சுருக்கி தொலை ஏலா. இஷா வந்து 4 ரக்காத், அது 2 ரக்காத் தான் எங்களுக்கு சுருக்க இயலும். அப்ப உங்களுக்கு இப்ப சில நேரம் இப்படியும் வினா கேட்கப்படலாம். ஓகே, சுருக்கி தொழ முடியாத தொழுகை எதுன்னு சொல்லியும் உங்களுக்கு கேட்கப்படலாம். அதாவது கஸ்ரு செய்ய முடியாத தொழுகை எதுன்னு சொன்னால் என்ன ஆன்சர்? டீச்சர் இதை கொஞ்சம் மீண்டும் விளங்கப்படுத்துங்க. கசர் தொழுகை. ஓகே. என்னன்னு சொன்னால் இப்ப கசுருன்னு சொன்னால் சுருக்கி தொழுதல். விளங்கிச்சா? சுருக்கி தொழுதல். இப்ப அதுல எங்களுக்கு சுபஹ வந்து எதுலையுமே சேர்த்து கொள்ளலாம். தனி ஜம்உலையும் சேர்க்கலாம், கசுருலையும் சேர்க்கலாம். ஏன்னா சுபஹ தொழிலை சேர்த்தும் தொழிலா, சுருக்கியும் தொழிலா. அப்ப ஏனைய 4 நேர தொழுகை தானே லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா. ஓகே, இப்ப இதுல லுஹர் தொழுகை எத்தனை ரக்காத்தில் காணப்படுது? 4 4 ரக்காத். அப்ப சுருக்கி தொழுகிறன்னு சொன்னா நாங்க எத்தனை ரக்காத்தா தொழணும்? 2 2 ரக்காத். அசர் தொழுகை எத்தனை ரக்காத்? ஓகே, குட். 4 ஓகே, அப்ப அசர் தொழுகை சுருக்கி தொழுறேன்னா எத்தனை ரக்காத்தா தொழணும்? 2 ஓகே, குட். மஹ்ரிப் தொழுகை எத்தனை ரக்காத்? 3 ஓகே, குட். அப்ப மஹ்ரிப் தொழுகை வந்து எங்களுக்கு சுருக்கி தொழ இயலுமா? முடியாது. ஓகே, குட். மஹ்ரிப வந்து எங்களுக்கு சுருக்க இயலாம் அப்படின்னு சொன்னா அந்த 3 ரக்காத்தையும் நாங்க தொழுதுதானே ஆகணும். இஷா 4 4 ரக்காத். ஓகே, குட். அதை நாங்க சுருக்கி தொழுகிறேன்டா 2 2 ரக்காத். ஓகே, இப்ப இதை விளங்கி கொண்டீங்களா? டீச்சர் எந்தெந்த தொழுகையை எங்களுக்கு சுருக்கி ஜமுலையும் தொழ இயலும்? டீச்சர் ஜமுலையும் முற்படுத்தி பிற்படுத்தி சுருக்கி தொழுறோம் தானே டீச்சர்? கசர்லையும் சுருக்கி தொழுறது தானே? அப்ப ஏன் டீச்சர் அது வேறுபட்டு காணப்படுது? இல்ல ஜமுன்னு சொல்றது வந்து சேர்த்து தொழுதல். விளங்கிச்சா? அதை நீங்க குழப்பிக்கொள்ளலாம். அந்த ஜமுன்னு சொல்றது சேர்த்து தொழுதல். அதுல நான் சொன்னேன் என்ன, இப்ப லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுறேன்னா லுஹர்ட 4 ரக்காத்தையும் அசர்ட 4 ரக்காத்தையும் தொழிலும். விளங்கிச்சா? விருப்பம் தான் எங்களுக்கு அங்க ஜமுவும் கசரையும் சேர்த்து செய்ய இயலும்னு சொன்னேன். விளங்கிச்சா? ரெண்டையும் சேர்த்து செய்ய இயலும். இல்லன்னு சொன்னா நாங்க ஓகே சும்மா அதுக்குரிய ரக்காத்தின் படியே தொலையிலும் சேர்த்து. விளங்கிச்சா? ஓகே டீச்சர். ஓகே, ஓகே. இதுல என்னன்னு சொன்னா ஜம்மும் கஸ்ரும் ரெண்டும் சேர்த்து செய்ய சொல்ல எத்தனை ரகாத் வரணும்? ஜமுவும் கஸ்ரையும் இப்ப சேர்த்து செய்யற நேரம் 2 ரக்காத் தான் தொழுதுபடும். விளங்கிச்சா? ஆனால் இப்ப நான் உங்களுக்கு இன்னும் கிளியர் பண்றேன். ஓகே, இப்ப இதுல பாருங்க, ஒரு வினா கேட்கிறேன். கஸ்ரு செய்ய முடியாத தொழுகை எது? சொல்லுங்க பாப்போம். சுபஹ் மஹ்ரிப். ஓகே, கஸ்ரு செய்ய முடியாத தொழுகை வந்து மஹ்ரிப். ஓகே, சுபஹை எங்களுக்கு உள்ளடக்கலாம். சுபஹ் வந்து ரெண்டுமே செய்யலாம். தனி ஜமுவும் செய்யலாம், கஸ்ரும் செய்யலாம். அதாவது இப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப நான் சொன்னேன் சேர்த்து தொழுற நேரம், இப்ப லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுற நேரம் எங்களுக்கு லுஹர்ட 4 ரக்காத், அசர்ட 4 ரக்காத்தாவே எங்களுக்கு தொலையிலும். எங்களுக்கு விருப்பம் என்னன்னு சொன்னால் சேர்த்து தொழுறதோட எங்களுக்கு சுருக்கியும் தொலையிலும். ரெண்டையும் சேர்த்து செய்யவும் இருக்கு. லுஹருடைய 2 ரக்காத், அசருடைய 2 ரக்காத்னு சொல்லி எங்களுக்கு தொலையிலும். ஆனா என்னவா இருந்தாலும் மஹ்ரிபையும் இஷாவையும் நாங்க சேர்த்து தொழுற நேரம், ஓகே, நாங்க கட்டாயமா மஹ்ரிப்ட 3 ரக்காத்த தொழுதுட்டுதான் இஷாட 4 ரக்காத்த தொழணும். இல்லன்னு சொன்னால் மஹ்ரிப்ட 3 ரக்காத்த தொழுதுட்டு இஷாவை எங்களுக்கு சுருக்கலாம். 2 ரக்காத்த தொழிலும். இதை விளங்கி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். டீச்சர் ஓகே, மஹ்ரிப் வந்து சொல்லுங்க. ஜம்முன்னு சொன்னா அந்த சேர்த்து தொழுதல் தானே. கஸ்ருன்னு சொன்னா சுருக்கி தொழுதல். ஓகே டீச்சர், தேங்க்யூ. ஓகே, ஓகே. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் மஹ்ரிப் வந்து 3 ரக்காத் நாங்க தொழுதே தான் ஆகணும். எங்களுக்கு சுருக்கேலாம். 2 ரக்காத்தா எக்காரணம் கொண்டும் எங்களுக்கு மஹ்ரிப வந்து சுருக்கி தொலையலா. 3 ரக்காத்த நாங்க வளமையா எப்படி தொழுவோமோ அதே மெத்தட்ல தான் நாங்க தொழுதாகணும். விளங்கிச்சா? அப்ப ஏனைய தொழுகைகளை தான் எங்களுக்கு சுருக்கேலும். இந்த லுஹரையும் அசரையும் இஷாவையும் மட்டும்தான் எங்களுக்கு சுருக்கேலும். மஹ்ரிப வந்து எங்களுக்கு சுருக்கி தொலையலாம். ஆனா சேர்த்து தொழலாம். இஷாவோட சேர்த்து தொலையலும். ஓகே, அப்படியே ஒரு விஷயம் ஒன்று காணப்படுது. ஓகே, அப்ப இத கஸ்ரு செய்தல்னு சொன்னாலே என்ன? இந்த சுருக்கி தொழுறது. ரக்காத்துல எண்ணிக்கையை வந்து 2 ரக்காத்தை வந்து சுருக்கி தொழுது. ஓகே, அப்ப இது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரையில அவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இந்த கஸ்ரு தொழுகை எல்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த சுருக்கி தொழுறதெல்லாம் நபி அவங்களும் நிறைவேற்றிக்கிறாங்க. ஓகே, குர்ஆன்ல சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க பூமியில பிரயாணம் செய்யற நேரம் தொழுகையை சுருக்கி கொள்றது உங்கள் மீது குற்றமாகாது. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்ற, நீங்க பிரயாணம் செய்யற நேரம் உங்களோட தொழுகையை நீங்க சுருக்கி தொழுறது, இந்த கஸ்ரு செய்யறது வந்து
உங்கள் மீது குற்றமாகாதுன்னு சொல்லி, அது தவறு இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இந்த கஸ்ரு ஜமு செய்யறது வந்து எங்களுக்கு இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம், அல்லாஹ்வாலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுது. இப்ப இதுல கஸ்ருன்னு சொன்னா சுருக்கி தொழுதல். ஓகே, அதை குழப்பிக்கொள்ள வேணும். 4 ரக்காத் வைக்கிறது 2 ரக்காத்தா சுருக்கி தொழுறது. ஓகே, அவ்வளவுதான் அதுல விஷயம். இப்ப இதுல நாங்க ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால் அல் ஜம்உ வல் கஸ்ர். அல் ஜம்உ வல் மிஸ் கஸ்ர். சொல்லுங்க. டீச்சர் இது கஸ்ரும் ஜம்மு வந்து சுன்னதா ஃபர்லா மிஸ்? என்ன செய்யறோம் நாங்க? ஃபர்லான தொழுகை இல்லையா ஜம்உ கஸ்ரு செய்யறோம், சுன்னத்தான தொழுகை இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஃபர்லான தொழுகையில ஃபர்லான தொழுகையில தான் செய்யறோம். அப்ப இது வந்து ஃபர்லா சுன்னத்தான்னு சொல்லி இல்ல. நாங்க என்ன செய்யறோம்? பிரயாணம் செய்யற நேரம் ஃபர்லான தொழுகைக்கு நாங்க ஜம்உ கஸ்ரு செய்யறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சுன்னத்தான தொழுகையில ஃபர்லான தொழுகைக்கு. ஓகேவா? தேங்க்யூ டீச்சர். ஓகே ஓகே குட். அப்ப இதுல இப்ப நாங்க ஒரு விஷயம் பார்க்க போறோம். அல் ஜம்உ வல் கஸ்ர். அல் ஜம்உ வல் கஸ்ர். இதுல என்னன்னு சொன்னால் 4 ரக்காத் கொண்ட தொழுகைகளுக்கு இதனை என்னென்ன தொழுகைகள் 4 ரக்காத்தா கொண்டிருக்குது? இஷா, லுஹர், அசர். ஓகே குட். லுஹர், அசர், இஷா. இதுதான் 4 ரக்காத். இந்த தொழுகைகள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 2 ரக்காத்தா சுருக்கி ஜம்உ தக்தீமாகவோ இல்லைன்னு சொன்னா ஜம்உ தஹ்கீர், அதாவது முற்படுத்தியோ பிற்படுத்தியோ சேர்த்து தொழலாம். அதாவது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே சொல்லி நின்றனே, சேர்த்து தொழுறதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதாவது எனக்கு சேர்த்து தொழுற நேரம் சுருக்கியும் தொலையலும்னு சொல்லி நான் சொன்னேன் தானே. அதுதான் இந்த அல் ஜம்உ வல் கஸ்ர்ன்னு சொல்றது. விளங்கிச்சா? அல் ஜம்உ வல் கஸ்ர்ன்னு சொல்றது என்ன? அங்க சேர்த்து தொழப்படும், அதே சமயம் அந்த ரக்காத்தோட எண்ணிக்கை வந்து சுருக்கு தொழவும் படும். விளங்கிச்சா? இதான் நாங்க அல் ஜமு அல் கஸ்ர்ன்னு சொல்றோம். இதை விளங்கி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். ஓகே, இப்ப லுஹரையும் அசரையும் நாங்க சேர்த்து தொழுற நேரம் லுஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத் தொழுறோம். அப்ப இதை நாங்க எப்படி அழைக்கிறோம்? அல் ஜமு அல் ஜம்உ வல் கஸ்ர். ஏன்னா ரெண்டுமே செய்யறோம் தானே. லுஹரையும் அசரையும் சேர்த்தும் தொழுறோம், ஜமுவும் செய்யறோம், லுஹரையும் அசரையும் சுருக்குறோம். 2 ரக்காத்தா நாங்க சுருக்குறோம். அப்ப 2 விஷயம் இங்க நடக்குது. ஜம்உம் நடக்குது, கஸ்ரும் நடக்குது. அப்ப அதனால அல் ஜம்உ வல் கஸ்ருன்னு சொல்லி நாங்க இதை அழைக்கிறோம். ஓகே, இப்ப நீங்க ஜம்உ தொழுகைன்னு சொன்னால் என்ன, கஸ்ரு தொழுகைன்னு சொன்னால் என்ன, அதை எப்படி முற்படுத்தி பிற்படுத்தி தொழுகிறது, இந்த விஷயங்களை விளங்கி கொண்டீங்களா? எஸ் டீச்சர். ஆமா டீச்சர். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு சில தொழுகைகளை பத்தி நான் உதாரணங்களா சொல்ல போறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க அது ஜம்உவா, அது கஸ்ரு செய்யப்பட்டிக்குதா, அல்லது அது ஜம்உ தக்தீமா, ஜம்உ தஹ்கீரான்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, முதலாவது இப்ப ஒரு மனிதர் வந்து பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இப்ப அவருக்கு வந்து மஹ்ரிபுடைய நேரத்துல மஹ்ரிப தொழுது கொள்ள முடியாம போகுது. அப்ப அதனால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இஷாவுடைய தொழுகை நேரத்துல ஃபர்ஸ்டா மஹ்ரிப்ட 3 ரக்காத்த தொழுதுட்டு இஷாவை தொழுறாரு. இது என்ன? ஜம்மு தக்தீர். ஜமு இது பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே குட். ஜம்உ தஹ்கீர், பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஏன்னா மஹ்ரிபுடைய நேரத்துல மஹ்ரிப் தொழையலாதானே. அதனால அவர் இஷாவுடைய நேரத்துல மஹ்ரிப தொழுதுட்டு இஷாவை தொழுறார். அப்ப பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே குட். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம், ஒரு மனிதர் வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாரு வைப்போம். ஓகே, இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் லுஹரையும் அசரையும் சேர்த்து அசருடைய நேரத்துல தொழுகிறார். விளங்குச்சா? அசருடைய நேரத்துல தொழுகிறார். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? லுஹர்ட 2 ரக்காத்தையும் அசர்ட 2 ரக்காத்தையும் தான் அவர் தொழுகிறார் அந்த நேரத்துல. ஓகே, அப்ப இதை நாங்க எப்படி அழைப்போம்? அல் ஜமு வல் கஸ்ர். ஓகே குட். அல் ஜம்உ வல் கஸ்ர். அதாவது என்ன செய்யறாரு? சேர்த்தும் தொழுகிறார், சுருக்கியும் தொழுகிறாரு. விளங்குச்சா? அப்படி நாங்க அழைக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு உதாரணம், ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அசருடைய நேரத்துல ஓகே அசருடைய நேரத்துல லுஹர தொழுதுட்டு அசர தொழுகிறாரு. ஜம்மு தக்தீம் பிற்படுத்தி தொழுதல். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். அசருடைய நேரத்துல லுஹர தொழுதுட்டு அசர தொழுகிறார். பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே குட். பிற்படுத்துறாரு. ஏன்னா அசருடைய நேரத்துலதான் லுஹர தொழுகிறாரு. அப்ப என்ன செய்யுது? லுஹர் தொழுகை பிற்படுத்தப்படுது. பிற்படுத்தி சேர்த்து தொழுது. ஜம்உ தஹ்கீர். இன்னும் ஒரு உதாரணம்,
ஒருத்தர் வந்து மஹ்ரிபுடைய நேரத்துல மஹ்ரிப தொழுதுட்டு இஷாவை தொழுகிறாரு. ஆனா விலங்கல்ல டீச்சர் முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே குட். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே, உங்களுக்கு எது விலங்கல? நான் இதுக்கு சொன்ன உதாரணமா? எஸ் டீச்சர். ஓகே, என்னன்னு சொன்னால் பாருங்க, ஒருத்தர் வந்து அசருடைய நேரத்துல, ஓகே, அசருடைய நேரத்துல லுஹர தொழுதுட்டு அசர தொழுகிறாரு. அப்ப அது என்ன? அசருடைய நேரத்துலதான் தொழுகிறாரு, ஆனா ஃபர்ஸ்ட் லுஹர முற்படுத்தி தொழுதுட்டு தொழுதல். அசர தொழுகிறாரு. அல்ஜாமு அது முற்படுத்தி முற்படுத்தி சேர்த்து தொழுதல். தொழுகிறதா பிற்படுத்தி தொழுகிறதா? பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். பிற்படுத்தி தொழுதல். ஓகே குட். பிற்படுத்தி தொழுதல். ஏன்னு சொன்னால் அவருக்கு லுஹருடைய நேரத்துல லுஹர தொழுது கொள்ள இயலாம போகுது. அப்ப அவர் என்ன செய்யறார்? லுஹர் தொழுகையை வந்து பிற்படுத்துறாரு. அவர் அசருடைய தொழுகை நேரத்துலதான் லுஹர தொழுதுட்டு அசர தொழுகிறாரு. அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஜம்உ தஹ்கீர்னு சொல்லுவோம், பிற்படுத்தி சேர்த்து தொழுதல்னு சொல்லுவோம். ஓகே, விளங்கி சாஜிதா? எஸ் டீச்சர். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, அடுத்த உதாரணம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் மஹ்ரிபுடைய நேரத்துல மஹ்ரிப் 3 ரக்காத்தை தொழுதுட்டு இஷாவுடைய 4 ரக்காத்தை தொழுகிறார். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஜமு தக்தீர். ஓகே குட். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். என்ன செய்யறாரு? மஹ்ரிபுடைய நேரத்துல இஷாவை முற்படுத்துறாரு. ஓகே, இஷாவை முன்கூட்டி மஹ்ரிபோடு சேர்த்து தொழுகிறாரு. அப்ப அதனால முற்படுத்தி சேர்த்து தொழுதல் ஜம்உ தக்தீம்னு சொல்லி நாங்க அழைக்கிறோம். ஓகே, இவ்வளவு விஷயங்களை விளங்கி கொண்டீங்களா இந்த ஜம்உ கஸ்ரு சம்பந்தமா? நீங்க கட்டாயமா என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னு சொன்னால் நாளைக்குள்ளுக்கு சரி, நீங்க இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப ஒரு தடவை வாசிக்கணும். விளங்கிச்சா? நீங்க மௌனமா இருந்து இந்த விஷயங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் சொன்ன விஷயங்கள் வந்து கிளியரா விளங்கும். ஓகேவா? இதை குழப்பிக்கொள்ள வேணும். இந்த ஜம்மு கஸ்ர வந்து குழப்பிக்கொள்ள வேணும். இதுல சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்க விளங்கி கொண்டா அதை இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அதனால கட்டாயமா வாசிக்கணும் சொல்லுங்க. வைக்கிறது கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, என்னன்னு சொன்னால் நாங்க இப்ப அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஓகே, முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த ஜம்உ கஸ்ரு செய்யறவங்க வந்து கட்டாயமா சில விஷயங்களை வந்து கவனத்துல கொள்ள வேணும். நான் சொல்லியிருந்தேன் தானே, எங்களுக்கு நினைச்ச மாதிரி விருப்பமான டைம்ல எங்களுக்கு இப்படி ஜம்மு கஸ்ரு எல்லாம் செய்யல. உதாரணமா, எனக்கு இன்னைக்கு தொலை சோம்புறந்தனே, நான் லுஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுதுடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொலையலாம். விளங்கிச்சு? எங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அப்ப அந்த நிபந்தனைகளை நாங்க கட்டாயமா கவனத்துல கொள்ள வேணும். ஓகே, அதுல முக்கியமா என்னன்னு சொன்னால், ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், இப்ப 4 ரகாத்துகளை கொண்ட தொழுகைகளுக்கு இதனை லுஹர் அசர் இஷா இத வந்து நாங்க 2 ரகாத்தா வந்து சுருக்கி தொலையலும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டாவே சொன்ன ஒரு விஷயம். இந்த 4 ரகாத் தொழுகைகளை 2 ரகாத் தொழுகைகளா எங்களுக்கு சுருக்கி தொலையலும். அதே நேரம் ஃபஜ்ர் தொழுகை, சுபஹ் தொழுகை எங்களுக்கு சேர்த்தும் தொலையலா, சுருக்கியும் தொலையலா. ஓகே, அதே நேரம் மஹரிப் தொழுகைய வந்து எங்களுக்கு இஷாவோட சேர்த்து தொலையலும், ஆனா சுருக்கேலாம் 3 ரக்காத்த தொழுதேத்தான் ஆகணும். எங்களுக்கு 2 ரக்காத்தா மஹரிப எக்காரணம் கொண்டும் தொலை இயலாது. ஓகே, ஆனா சேர்த்து தொலையும். இஷாவோட மஹரிபை எங்களுக்கு சேர்க்கலாம், ஆனா சுருக்கே இயலாம். இப்ப இந்த இவ்வளவு இதெல்லாம் இதுல காணப்படக்கூடிய நிபந்தனைகளாக இருக்குது. ஓகே, அதே நேரம் இப்ப நாங்க 4 ரக்காத்துல வந்து 2 ரக்காத்தா சுருக்கி தொழுவோம் தானே. ஓகே, இப்ப 4 ரகாத்த தொழுகை, இப்ப உதாரணமா லுஹர் தொழுகை எடுத்துக்கொள்ளும். இது 4 ரகாத். இதை நான் கஸ்ரு செய்யறேன், 2 ரகாத்தா சுருக்கி தொழுறேன். அப்படி சுருக்கி தொழுற நேரம் நாங்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாங்க வளமையா தொழுற நேரம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம் தானே. அப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதோட நாங்க இன்னும் ஒரு சூறா ஓதுவோம் தானே. எங்களுக்கு மனநம்பிக்கக்கூடிய இன்னும் ஒரு சூறா ஓதுவோம் தானே. அத சூறாவை மோதி வளமையா தொழுற மெத்தட்ல தான் நாங்க தொழுறது அந்த 2 ரகாத்த. விளங்கிச்சா? அதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே நேரம் இந்த கஸ்ரு ஜமு செய்யறதுக்கு வந்து ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், நாங்க செய்யக்கூடிய பிரயாணம் நீண்ட பிரயாணமா இருக்கணும். அதாவது நீண்ட தூர பிரயாணமா இருக்கணும். இப்ப உதாரணமா, இப்ப எங்களோட வீட்டுல இருந்து டவுனுக்கு வந்து 10 நிமிஷம் தான். ஓகே, அப்ப அப்படி டவுனுக்கு போறதுக்காக எங்களுக்கு சேர்த்து சுருக்கி எல்லாம் தொலையலுமா? சொல்லுங்க பாபா. முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு தூரம். சொல்லுங்க. வந்து அசரையும் இல்ல சாரி மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழிய நேரம் எங்களுக்கு வந்து சுருக்கி தொல்ல இயலாதானே டீச்சர்?
சுருக்கி தொலை இயலும். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் மஹ்ரிப சுருக்கேலா, இஷா மட்டும் சுருக்கேலும். விளங்கிச்சா? எஸ் டீச்சர் ஜஸாக்கல்லாஹ். ஓகே ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். இஷாவை வந்து சுருக்கேலும், அதுல பிரச்சனை இல்லை, அது 2 ரக்காத்தா சுருக்கேலும். ஆனா மஹ்ரிப வந்து எக்காரணம் கொண்டும் எங்களுக்கு சுருக்கி தொலை இயலாது. அப்ப இதுல என்ன விஷயம்னு சொன்னால் எங்கட பயணம் வந்து ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்கணும். விளங்கிச்சா? இப்ப இந்த சலுகை, இந்த ஜம்மு கஸ்ரு செய்யக்கூடிய இந்த சலுகை வந்து எங்கட ஊரோட எல்லை ஒண்டிக்கும் தானே, எங்கட ஊர் முடிகிற இடம் ஒரு போர்டர் ஒண்டிக்கு தானே, அதை தாண்டியதுல இருந்து தான் அந்த பயண தூரம் வந்து ஆரம்பிக்கப்படும். விளங்கிச்சா? அதுல இருந்து தான் நாங்க கணக்கு பார்க்கணும். அதுல குறிப்பா நாங்க ஜம்உ தஹ்கீர் செய்யறவங்க இருக்கிறாங்க தானே. ஜம்உ தஹ்கீர்னு சொல்றது பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். இந்த பிற்படுத்தி சேர்த்து தொழுறவங்களுக்கு கட்டாயமா ஒரு முக்கியமான நிபந்தனை ஒண்டிக்குது. இப்ப உதாரணமா பாருங்க, நான் இந்த லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழ போறேன். ஆனா எப்படி தொழ போறேன்? அசருடைய நேரத்துலதான் லுஹர தொழுதுட்டு அசர தொழ போறேன். எனக்கு லுஹர்ட நேரத்துல லுஹர தொழுதுக்குள்ள இயலாம போகுது. அப்ப நான் என்ன செய்யணும்னா கட்டாயமா லுஹருடைய நேரத்திலேயே நான் மனசுல நீயத்தை வைக்க வேண்டும். கணேஷா, எப்படி நியத்து வைக்கணும்? அதாவது லுஹரே மசரே நான் அசருடைய நேரத்துல சேர்த்து தொழ போறேன்னு சொல்லி நான் மனதளவுல நீயத்து வைக்கணும். கணேஷா, அந்த நீயத்து வைக்கிறது வந்து கட்டாயமான விஷயம். இது எப்பன்னு சொன்னால் ஜம்உ தஹ்கீர் செய்யற நேரம், முக்கியமா ஜம்மு தஹ்கீர், இந்த பிற்படுத்தி சேர்த்து தொழுகிறோமே விளங்கிஷா, அதுக்கு நாங்க கட்டாயமா அந்த குறிப்பிட்ட அந்த தொழுகையுடைய நேரத்துல நாங்க நியத்தை வந்து வைத்துக் கொள்ள வேணும். ஓகே, இப்படியான ஒரு நிபந்தனை வந்து காணப்படுது. ஓகே, அதே நேரம் பிரயாணத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஃபஜ்ர் தொழுகையிட சுன்னத்தான தொழுகைக்கு தானே, அதாவது சுபகு தொழுகைக்கு முதல் 2 ரக்கா சுன்னத் தொழுவாங்க தானே. ஓகே, சுபகுக்கு 2 ரக்கா சுன்னதிக்கு தானே முன்கூட்டி தொழுகிறது. ஓகே, அந்த சுன்னத்தான தொழுகைகள். அதே நேரம் இரவு நேரம் சிலர் வந்து இந்த வித்திரு தொழுகை, அதுவும் ஒரு சுன்னத்தான தொழுகை தான். அப்ப இந்த வித்திரு தொழுகை, சுபகுடைய சுன்னத்தான தொழுகையெல்லாம் விடாம நாங்க தொழுகிறது வந்து ஒரு விரும்பக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. அதாவது இதை வந்து நாங்க மிஸ் பண்ணக்கூடாது, இதையும் நாங்க செய்யறது நல்ல அப்படின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தரப்படுது. ஓகே, வித்ரு தொழுகை, அதே நேரம் சுபகுக்கு முன்னுக்கு தொழப்பற்ற அந்த 2 ரக்கா சுன்னத் தொழுகை, இதெல்லாம் நாங்க தொழுகிறது நல்ல ஒரு பிரயாணம் செய்யற நேரம். அதே நேரம் இப்ப பிரயாணத்துல இருக்கக்கூடியவங்க இந்த ஜம்மு செய்வாங்க தானே, சேர்த்து தொழுகிறாங்க தானே. சேர்த்து தொழுகிற நேரம் 2 தொழுகைகளுக்கும் ஏதாவது ஒரு அதான், ஓகே, ஒரு அதான் வந்து கேட்டால் போதும். உதாரணமா லுஹரையும் அசரையும் தொழுறேன்னு சொன்னா, இப்ப லுஹருடைய நேரத்துல தான் நாங்க அசர் தொழ போறோம். அப்ப லுஹருக்கு தானே பாங்கு சொல்லிப்பாங்க. அப்ப அங்க ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டிக்கும், அசருக்கு இன்னும் பாங்கு சொல்லியே இல்லை. ஏன்னா நான் லுஹருடைய நேரத்துலதான் அசரையும் தொழ போறேன். அப்படி எங்களுக்கு தொலையிலும். ஆனா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றிருக்கிற என்னன்னு சொன்னா, நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து தனித்தனியா இக்காமத் சொல்லிக் கொள்ளையிலும். அப்படியே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்ப லுஹர் தொழுகைக்கு தனியா இக்காமத் சொல்லிக் கொள்ளையிலும், அசர் தொழுகைக்கு வந்து தனியா இக்காமத் சொல்லிக் கொள்ளையிலும். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்லுங்க டீச்சர். ஜமாத்தோடு தொழும்போது மட்டும்தானே இக்காம சொல்லணும், தனியா தொழும்போது இக்காம சொல்லணுமா? இல்ல, முக்கியமா ஜமாத்தோட தொழுகிற நேரம் தான் இக்காமத் சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் ஒரு பள்ளிவாசல்ல நின்று பள்ளிவாசலுக்கு போய் தான் இப்ப லுஹர தொழுறான்னு வைப்போமே, அங்க ஜமாத்தாக லுஹர தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க, 4 ரக்காத் லுஹர தொழுவிக்கிறாங்கன்னு வைப்போமே. அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஜமாத்தாகவே அந்த 4 ரக்காத் லுஹர தொழுகிறாரு. தொழுதுட்டு முடிச்ச போற அவர் என்ன செய்யறாரு? தனியா ஒரு இக்காமத்தொண்ட சொல்லிட்டு அசருடைய தொழுகையை தொழுகிறாரு. விளங்கிச்சு? ஏன்னா அவர் சேர்த்து தொழுகிறாரு. அப்படி எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே, அப்ப இதுல ஒவ்வொரு தொழுகைக்குமே எங்களுக்கு தனித்தனியே இக்காமத்தை வந்து சொல்லிக் கொள்ளையிலும். அதே நேரம் இப்ப உதாரணமா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து லுஹர் தொழுகை வந்து 2 ரக்கா தான் சுருக்கி தொழ போறேன். ஓகே, 4 ரக்கா தொலை இல்ல, 2 ரக்கா தான் தொழ போறேன். அப்ப நான் ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாம் தொழுவிக்கிற ஒரு தொழுகைய வந்து அவரை பின்பற்றி எனக்கு தொலையலுமா? ஏன்னா அவர் வந்து 4 ரக்கா தொழுவிப்பாரு, மேலாது டீச்சர். நான் 2 ரக்கா தான் தொழ போறேன். அப்ப நான் எனக்கு வந்து அந்த இமாம பின்பற்றி எல்லாம் தொலையலாம், நான் தனியா தான் தொழணும். விளங்கிச்சு? அப்படியான ஒரு விஷயமும் காணப்படுது. ஓகே, அப்ப அதையும் நாங்க கவனத்துல கொள்ள வேணும். ஓகேவா? ஏன்னா இமாம் வந்து 4 ரக்காத்துக்கு தானே நீயத்தை வச்சு 4 ரக்காத்து தானே தொழுவிப்பாரு. அப்ப அதனால எங்களுக்கு அப்படி தொலையலாம். நாங்க என்ன செய்யணும்? ஒரு ஓரமா நாங்க தனியாக சுருக்கி தொழலாம். விளங்கிச்சு? இப்படியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு மேற்கொள்ள இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஜம்மு கஸ்ரு செய்யறது சம்பந்தமா விளங்கி கொண்டீங்களா? இதுக்கு நீயத்து வைக்கிறது எப்படின்னு சொன்னா, நாங்க மனசால வைக்கிறது தான் புலகள். நாங்க நீயத்துன்னு சொல்றது வந்து மனதளவுல வைக்கிறது தான். விளங்கிச்சு? இப்ப உதாரணமா லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழ போறேன்னா நான் மனதளவுல வைக்கிறேன். லுஹரையும் அசரையும் வந்து அசருடைய நேரத்துல, ஓகே, அசருடைய நேரத்துல நான் அல்லாஹ்க்காக
சேர்த்து சுருக்கி தொழ போறேன், இல்லைன்னா சேர்த்து மட்டும் தொழுகிறேன்னு சொன்னா சேர்த்து தொழ போறேன் என்று சொல்லி மனசுல நாங்க நினைக்கிறது, அதுதான் நீயத்து. விளங்குச்சா? அதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓகே. தொழுகிற நேரம் நாங்க வளமையா லுஹர் அசர் எப்படி தொழுகிறோமோ அத மாதிரி நாங்க தொழுகிறே தான். இதுல பெரிய வித்தியாசமே இல்ல. ஓகே. தொழுகையை நாங்க மாற்றமா தொழுகிறது இல்ல. அதை நாங்க விளங்கி கொள்ளணும். வேற எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு ஓதலும் ஓத போறதும் இல்ல. வளமையா நாங்க தொழ போற மெத்தடை தான் பின்பற்ற போறோம். அதுல என்ன வித்தியாசம்? ஒரு தொழுகையை சேர்த்து தொழுகிறோம், இல்லைன்னா சுருக்கி தொழுகிறோம் 2 ரகாத். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி வேற எந்த ஒரு வித்தியாசங்களும் இல்ல. ஓகே. அப்ப இத ஜமு கஸ்ரு செய்தல் சம்பந்தமா விளங்கி கொண்டீங்களா எல்லாரும்? எஸ் ஆமாம் டீச்சர். டீச்சர். ஓகே. இப்ப எல்லாரும் உங்களோட கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இந்த யூனிட்ல வரக்கூடிய அரபு சொற்கள் அதுல பொருள்களை வந்து எழுதி கொள்வோம். எல்லாரும் கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு வகுப்புக்கு புதிதா மாணவர்கள் இணைந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களை வகுப்புக்கு நான் வரவேற்றுக்கிறேன். அதுல இன்னும் ஒரு விடயம் என்ன சொன்னா, இந்த இஸ்லாம் பாடத்துல வந்து நாங்க ஒவ்வொரு யூனிட் படிச்ச நேரம் இதுல இருக்கக்கூடிய அரபு சொற்களையும் அதுல பொருள்களையும் நாங்க எழுதி கொள்றோம். ஓகே. அப்ப அதனால நீங்க இஸ்லாம் பாடத்துக்குன்னு ஒரு கொப்பி ஒன்று வச்சுப்பீங்க தானே. அப்ப அதுல நான் சொல்லக்கூடிய சொற்களையும் அதுல பொருளும் நான் சொல்வேன், எழுதி கொள்ளுங்க. அரபு சொற்களை அரபுல எழுதுறது இல்ல, நாங்க தமிழாலே தான் எழுத போறோம். ஓகே. அதை எழுதி கொள்ளுங்க. முதலாவது போட்டுக்கொள்ளுங்க, ஜம் உ. ஜம் உ. ஓகே. ஜம் உன்னு சொன்னால் என்ன பொருள்? சேர்த்து தொழுதல். ஓகே. சேர்த்துதல். ஓகே. அல்லது சேர்த்து தொழுதலும் சொல்லே. ஜம் உ. அடுத்த சொல் போட்டுக்கொள்ளுங்க, கசர். கசர். கசர்னு சொன்னால் என்ன பொருள்? சுருக்கி தொழுதல். சுருக்கி ஓகே, தொழுதல். குட். சுருக்கி தொழுதல் அல்லது சுருக்குதல்னு போட்டுக்கொள்ளுங்க. டீச்சர் நெக்ஸ்ட். ஓகே. அடுத்தது ஜம்உ தக்தீம். ஜம்உ தக்தீம். ஜம்உ தக்தீம்னு சொன்னால் என்ன பொருள்? முற்படுத்தி சேர்த்து தொழுதல். சொல்லுதல். ஓகே, குட். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். முற்படுத்தி சேர்த்து தொழுதல். மிஸ் சொல்லுங்க. டீச்சர், இது நான் கிளாஸ்க்கு புதுசுனால பழைய ரெக்கார்டிங் அனுப்ப முடியுமா? ஓகே. உங்களோட ரெக்கார்டிங், இந்த வகுப்பு ரெக்கார்ட் செய்யப்பட்டதெல்லாம் சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல் யூடியூப்ல வந்து இருக்கும். ஓகே. அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ டீச்சர். ஓகே. ஓகே. டீச்சர் ஜம்உ தக்தீம் வந்து முற்படுத்தி சேர்த்து தொழுதல். அடுத்த சொல் வந்து ஜம்உ தஹ்கீர். ஜம்உ தஹ்கீர். பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். ஓகே, குட். பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். டீச்சர் நெக்ஸ்ட். ஓகே. அடுத்த சொல் போட்டுக்கொள்ளுங்க, அல் கஸ்ரு வல் ஜம்உ. இதுக்கு என்ன வரும்?
ஓகே, அல் கஸ்ரு வல் ஜம்முன்னு சொன்னால் என்ன? சேர்த்து சுருக்கி தொழுக. ஓகே, சேர்த்து சுருக்கி தொழுக. ரெண்டுமே செய்யறது தானே. ஓகே, எல்லா சொற்களையும் எழுதி கொண்டீங்களா? ஓம் டீச்சர். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே, உங்களோட யூனிட் ஓகே 7வது யூனிட் போட்டு அல் கஸ்ரு அல் ஜம் ஓகே, அந்த தலைப்பை போடணும். போட்டு கீழே பயிற்சின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு சரிப்பிழை அடையாளமிடுகளை 4 வினாக்கள் இருக்குது. இந்த 4 வினாக்களையும் எழுதி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, குயிக்கா செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு 8 நிமிடங்கள் மாதிரி டைம் தாரேன். ஓகே, 4 வினாக்கள் தானே. வினாவை எழுதி விடை எழுதுங்க. ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நேம் சொல்றவங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதனால எல்லாரும் இந்த வினாக்களுக்கு வந்து குயிக்கா இப்ப விடை அளிங்க. ஓகே. டீச்சர் கேள்வி எழுதியா செய்யணும்? கேள்வி எழுதி ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு படிக்கிற நேரத்துக்கு இலகுவாய்க்கும். ஓகே, நீங்க விடைய மட்டும் எழுதினீங்கன்னு சொன்னால் அதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்கா. ஓகே, அதனால தான் அந்த கேள்வி எழுதி விடை எழுதி கொள்ளுங்க. டீச்சர் ஹலா அப்படின்ற வேர்டும் இதுல நம்ம படிச்சதும் வந்து சேமா? சொல்லுங்க. டீச்சர் ஹலா அப்படின்ற அந்த ஹலா செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஹலா என்ற வேர்டும் இதுல வந்து நம்ம அந்த படிச்ச அந்த சேர்த்து தொழுவோம் அப்படின்னு படிச்சதும் உண்டா? ஓ, இல்ல. ஓகே. ஓகே.
டீச்சர் டிஸ்கஸ் சொல்லுங்க. எழுதியாச்சு, டிஸ்கஸ் பண்ணலையான்னு கேட்டேன். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே டீச்சர். ஓகே, இதுல நான் சொல்றவங்க தான் இதுக்குரிய ஆன்சரை வந்து சொல்லணும். ஓகே, நான் நேம் சொல்றாங்க. முதலாவது வினா, பிரயாணத்தில் இருக்கும் ஒருவருக்கு தொழுவது கஷ்டமாயின் கலா செய்து கொள்ளலாம். ஓகே, இதுக்குரிய விடைய முஃப்தி அஹ்மத் சொல்லுங்க. பிழை. பிழை. ஓகே, மத்தவங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆன்சர் சரியா பிழையா? சரி நான் டீச்சர். பிழை டீச்சர். ஆன்சருக்கு விடை பிழை. ஓகே, குட். ஆன்சருக்கு விடை வந்து பிழை. என்ன சொன்னால், இப்ப பிரயாணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து தொழுவுறது கஷ்டமா இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு கலா செஞ்சு கொலையல, மீட்டி தொலையல. ஏன்னு சொன்னா அல்ல எங்களுக்கு சலுகை தந்திக்கிறான் தானே கஸ்ரு ஜம்மு செய்யறதுக்கு. அப்ப அதனால எங்களுக்கு கலா செய்யல. நான் கட்டாயமா இந்த கஸ்ரு ஜம்முவா வந்து என்ன டீச்சர்? கலான்னு சொல்றது வந்து மீட்டி தொழுகிறது. பொதுவா தொழுகைய பொறுத்த வரையில கலா செய்யறதுன்ற ஒரு விஷயம் வந்து இல்ல விளங்கிஷா. இப்ப மீட்டி தொழுகிறது, ஒரு தொழுகை மிஸ் பண்ணிட்டு அதை புறவைக்கு தொழுகிறது, அப்படி ஒரு விஷயம் தொழுகையை பொறுத்த வரையில இல்லை. இப்ப பொதுவா நோன்பு எல்லாம் இருக்குது. இப்போ ரமலானுடைய மாதத்துல ஃபர்லான நோன்பு எங்களுக்கு விடுபட்டுச்சுன்னு சொன்னால் அதை நாங்க என்ன செய்யறோம்? கலா செய்யறோம். அடுத்த வருட நோன்புக்கு முதல்ல அந்த தொழுகை அந்த நோன்பை நாங்க மீட்டி பிடிக்கிறோம் விளங்கிஷா. அதான் கலான்னு சொல்றது மீட்டி செய்யறது விளங்கிஷா. அது தொழுகைக்கு வந்து அப்படி ஒரு சலுகை இல்லை. ஏன்னு சொன்னா அல்ல எங்களுக்கு இந்த கஸ்ரு ஜம்மு எல்லாம் தந்திக்கிறான் தானே, அதனால இந்த கலான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்ல. ஓகே ஓகே டீச்சர். ஓகே, அடுத்த வினா, ஃபஜ்ரு தொழுகையை சேர்த்தோ அல்லது சுருக்கியோ தொழ முடியாது. ஓகே, இதுக்குரிய விடைய ஹிக்மா சொல்லுங்க. ஓகே, குட். சரி. ஓகே, ஃபஜ்ரு தொழுகையை சேர்த்தோ சுருக்கியோ தொழ இயலாம். ஜம்உ தக்தீம் என்பது முற்படுத்தி சேர்த்து தொழுவதை குறிக்கும். ஓகே, இதுக்குரிய விடைய ஐனா சொல்லுங்க. சரி டீச்சர். ஓகே, குட். சரி. அடுத்தது நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஆன்சர்ஸ். ஓகே, ஒரு ரெட் பென் ஒன்று எடுத்து உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. பிரயாணிகள் எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையையும் நிறைவேற்ற வேண்டியதில்லை. ஓகே, இதுக்குரிய விடைய அஃப்ஷா சொல்லுங்க. சரி. பிழை டீச்சர். சரி, ஓகே, பிழை. ஏன்னு சொன்னால் இப்ப பிரயாணிகள் வந்து எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் தொழணும்ன்ற அவசியம் இல்லைன்னு எங்கேயுமே எங்களுக்கு சொல்லப்பட்டு இல்ல. இப்ப நாங்க நிபந்தனையில கூட பார்த்தோம், சுபகுக்கு முதல்ல தொழுற 2 ரகாத் சுன்னத், வித்ரு தொழுகையெல்லாம் நாங்க தொழுறது நல்லம்னு சொல்லுவோம். அப்ப சுன்னத்தான தொழுகை வந்து நாங்க தொழுறதுதான் சிறந்தது. ஓகே, கரெக்ஷன் பண்ணி கொண்டீங்களா உங்களோட ஆன்சர்ஸ? ஓம் டீச்சர். எஸ் டீச்சர். அப்ப ஜம்மு கஸ்ரு சம்பந்தமா எல்லாருக்கும் கிளியரா? ஓம் டீச்சர் கிளியர். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு புதிய ஒரு யூனிட்டை வந்து நாங்க படிப்போம். ஓகே, நான் சில நேரம் இன்றைக்கு படிப்பிச்ச விஷயத்துல வந்து அடுத்த கிளாஸ்ல ஒரு சிலர்ட்ட வினாக்கள் கேட்பேன். ஓகே, குயிக்கா ஆன்சர் பண்ணக்கூடியதாய்க்கணும். நீங்க கட்டாயமா மீட்டர் செஞ்சு கொண்டு வரணும். ஓகே, அப்படின்னு சொன்னா இதோட இன்றைய வகுப்பை நான் முடிச்சுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர்.